இந்த கேஸை முடிக்க ஒரே ஒரு சாட்சி மட்டும் போதும் யுவர் ஆனர். யாரு? வரதராஜன் மனைவியா? நோ. மகனா மகளா? நோ. அவரோட வேலை பார்த்தவங்களா? அவரை சேர்ந்த அத்தனை பேரையும் ஏற்கனவே விசாரிச்சாச்சு மார்க்கண்டேயன். அப்ப யார்தான் அந்த சாட்சி? வரதராஜன் செத்து போகலன்னு ப்ரூவ் பண்ண இருக்கிற ஒரே ஒரு சாட்சி அதுதான் யுவர் ஆனர். அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்க அத்தனை பேரும் கொலை செய்யப்பட்டது வரதராஜன் தான்னு ஏற்கனவே சாட்சி சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல யாரை கூட்டிட்டு வந்து செத்தது அவர் இல்லைன்னு நிரூபிக்க போறீங்க? யார்தான் அந்த சாட்சி? வரதராஜன் யுவர் ஆனர். வாட்? அந்த வரதராஜனே இங்க வந்து நான் சாகலன்னு சொன்னா போதுமா? சிருஷ்டி பில்டர்ஸ் வரதராஜனை விசாரிக்க அனுமதிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் யுவர் ஆனர். செத்து போனவரை எப்படி மார்க்கெட்டிங் விசாரணை பண்ண முடியும்? நீங்க கூப்பிட சொல்லுங்க யுவர் ஆனர். அவர் வருவார். எதிர்த்தரப்பு வக்கீல் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது யுவர் ஆனர். செத்து போன ஒருவர் எப்படி திரும்பி வர முடியும்? சரி, நானே வர சொல்கிறேன் யுவர் ஆனர். வரதராஜன், வரதராஜன், வரதராஜன். அவர் வரமாட்டார் யுவர் ஆனர். இவர் எங்க இங்க? ஏய், அண்ணா வரதராஜன். வணக்கம் ஐயா. விடுங்கடா டேய், டேய் விடுங்கடா, விட்டுங்கடா டேய், வேணாடா. ஹலோ, ஓகே ஓகே சார். டேய் அவுத்து விடுங்கடா, சீக்கிரம் விடுங்கடா.
டேய் நீ சீக்கிரம் போடா. டேய் போய் அந்த பொம்மையை எடுத்துட்டு வாங்கடா. டேய் இவர்தான் வரதராஜன் யுவர் ஆனர். என்ன பிபி, செத்து போனவர் வந்திருக்காரு? ஒன்றும் புரியவில்லை யுவர் ஆனர். வாட் நான்சென்ஸ் திஸ் இஸ். இதுக்கு மேல இந்த கேஸ்ல விசாரிக்க ஒண்ணுமே இல்லை. கேஸ் டிஸ்மிஸ்ட். யுவர் ஆனர், அந்த சாட்சியை ஒரு நிமிடம் பேச அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ப்ரொசீட். வரதராஜன், நீங்க சொல்லுங்க. மார்க்கண்டேயன் அபார்ட்மெண்ட் மேல கேஸ் போட்டதுனால நடந்ததை சொல்லுங்க. எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இமேஜ் வெளியே கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. லீகலா எதுவும் நடக்கலன்னு எங்க போட்டியாளர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக எங்க கம்பெனியோட சேர்பர்சன் வாசுகி மார்க்கண்டேயனையும் அவர் பசங்களையும் பழி வாங்க முடிவு பண்ணாங்க. அதனால மார்ச்சரியிலிருந்து ஒரு டெட் பாடியை கொண்டு வந்தாங்க. அந்த டெட் பாடியில நான் யூஸ் பண்ண என்னோட திங்ஸ் எல்லாம் அதுல வச்சு எரிச்சாங்க. மார்க்கண்டேயன் திடீர்னு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் கேட்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. அவர் அப்படி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க என்னையே கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து என்னை காப்பாத்தினாரு. கொலை செய்யப்பட்டதாக கருதப்பட்ட வரதராஜன் நேரில் வந்து சாட்சி சொன்னதால் ராஜா, ரவி, பாண்டி, தங்கராஜ் இந்த நால்வரின் புனையப்பட்ட கொலை வழக்கு ரத்து செய்யப்படுகிறது. வழக்கை போலியாக ஜோடித்த இன்ஸ்பெக்டரை 6 மாத காலத்திற்கு சஸ்பெண்ட் செய்கிறேன். வாசுகியை உடனடியாக கைது செய்து ரிமாண்ட் செய்யும்படி ஆணையிடுகிறேன். The court is adjourned. ஏய் மார்க்கண்டேயன், இந்த தண்டனைய நான் இனிமே பண்ண போற பெரிய குற்றத்துக்காக ஏத்துக்கிறேன். என்ன புரியலையா? என் கையில இந்த விலங்க மாட்ட காரணமா இருந்த ஒரு ஓல்டு பெகர், அவர் பொண்டாட்டி, பசங்க, பொண்ணு, மருமகன்க, மருமகள்க
பேர பிள்ளைங்கன்னு அவன் கூட அத்தனை பேரையும் மொத்தமா போட்டு தள்ள போறேன். அதுக்காக தான் இந்த 6 மாசம் நான் உள்ள இருந்துட்டு போறேன். இந்த தேதியை குறிச்சு வச்சுக்கோ. நான் சொன்னதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நடக்கும்போது உனக்கு புரியும். நான் என்ன சும்மா கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு வாதாடுற வக்கீல் நினைச்சியா? என் குடும்பத்து மேல ஒரு துரும்பு விழுந்தாலும் அது என்னை தாண்டி போய் தான் விழணும். நான் கத்தி பேசுறவன் கிடையாது, களத்துல இறங்கி வேலை பார்க்கறவன். ஏதோ தெரியாம சின்ன தப்பா பண்ணிருக்க, இதோட நிறுத்திட்டு வெளியே வந்து உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு. மறுபடியும் என்ன சீண்டி பார்க்காத, சின்ன பின்னமாயிடுவேன். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இதான் மார்க்கண்டேயன். See you soon. இன்னும் 10 நாள் தான் மார்க்கண்டேயன். அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல ஒருத்தர் செத்தா அழறதுக்கு இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்தாச்சு போ. போங்க போங்க, வர போலாம். டாக்டர் டாக்டர், டாக்டர் என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? அவங்களுக்கு இதுக்கு மேலே நாம ட்ரிப்ஸு மெடிசன் கொடுத்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கனால எந்த யூஸும் இல்லை. அப்புறம் அவங்க இருக்கிற கண்டிஷன்ல இம்மிடியட்டா நாம சர்ஜரி பண்ணி ஆகணும். நமக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதான். அப்படின்னா எவ்வளவு சீக்கிரத்துல பண்ணணும் டாக்டர்? பேசிக் செக்அப்லாம் பண்ணிட்டு நாளைக்கு ஸ்பெஷலிஸ்ட் அவரை வச்சு பண்ணிடலாம். சர்ஜரி பண்ணிட்டா எங்க அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது, அவங்களுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? என்னால் 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. 60% சான்ஸ் தான் இருக்கு. இப்போதைக்கு அதான் சொல்ல முடியும். அதுவும் சர்ஜரி பண்ணா மட்டும்தான். அப்பா டாக்டர், ஆபரேஷனை எவ்வளவு சீக்கிரம் பண்ணணும்? உடனே பண்ணிடுறது நல்லது. மறுபடியும் இதே போல அவங்க இன்னொரு தடவை கொலாப்ஸ் ஆனாங்கன்னா அப்புறம் ரொம்ப சீரியஸ் ஆயிடும். நம்மளால எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டாலும் விட்டுரும். டாக்டர், நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் டாக்டர். அந்த நேரத்துல அவங்க அம்மாவுக்கு ஆபரேஷன்னா எப்படி? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பிராக்டிக்கல் கண்டிஷனை நான் சொல்லிட்டேன், நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆபரேஷனை ஒரு 2 நாள் தள்ளி போட முடியுமா டாக்டர்? இதுக்கு மேலேயே தள்ளி போடணுன்றது பெரிய ரிஸ்க். யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க, ஆனா உடனே சொல்லிடுங்க. டாக்டர், என் பொண்ணை இப்ப பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க.
ராஜா, டாக்டர் என்னடா சொன்னாரு? அதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு தான் சொன்னாரு. இந்த விஷயத்துல கூட நீ உண்மையை சொல்ல மாட்டியாடா? அப்பா, நீங்க சொன்னாதான்ப்பா சரியா இருக்கும். டாக்டர் என்னப்பா சொன்னாரு? எனக்கு இன்னும் எவ்வளவு நாள் கேடு வச்சிருக்காரு? அம்மா, ஆபரேஷன் உனக்கு உடனே பண்ணணும்னு சொல்றாரு. அதான் கல்யாணம் இருக்குன்னு சொன்னோம், ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு சொல்றாரு. அதான். அதுக்காக கல்யாணத்தை நடத்த போறீங்களா? இல்லம்மா, உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சதும் உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆமா அம்மா, உன்னோட சர்ஜரி முதல்ல முடியட்டும், என் கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாம். நீ சுமார், உனக்கு எதுவும் தெரியாது, நீ பேசாம இரு. அப்பா, எனக்கு என்னமோ இந்த ஆபரேஷன் எல்லாம் பண்ணி நான் பொழைச்சு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லப்பா. அவர் சொல்றத கேளு. எதுக்கு இப்ப இந்த மாதிரி அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்கிற? நான் என்னம்மா, நான் என்ன கொஞ்சம் நெஞ்ச பாவமா பண்ணிருக்கேன் சொல்லு? அதெல்லாம் நம்மள அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட்டு போயிடுமா? பலனை அனுபவிச்சுதானே ஆகணும். நீ முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்த போறியா இல்லையா? அம்மா, தர்மம் தலை காக்கும்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் என்னோட தலையை காக்குற மாதிரி ஒரு விஷயம் கூட பண்ணதே இல்லையம்மா. நான் பண்ணது எல்லாமே என் தலையை கேக்குற மாதிரி இல்லம்மா இருக்கு. என்னக்கா பாவம் புண்ணிய பேசுற டைம் அது. டாக்டர் ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் பண்றோம். இல்லடா, நீ பேசுறதெல்லாம் இருக்கட்டும் ரவி. அப்பா இதுக்கு பதில் சொல்லட்டும். ஏன்பா, இந்த ஜென்மத்துல செய்யற பாவத்துக்கு இந்த ஜென்மத்திலேயே தண்டனை கிடைக்குமா, இல்ல அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்து அதுல தண்டனை கிடைக்குமா? ரேவதி, பயப்படாத. அதெல்லாம் ஆபரேஷன் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நிதானமா பேசி தீர்த்துக்கலாம். இங்க பாரு, இப்ப நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேளு, புரிஞ்சதா? எல்லாரும் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் கேட்டாதான் என்னம்மா? கல்யாணம் நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம் கூட பண்ணிக்கலாம். கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுங்கிறது மட்டும் என்னோட ஆசை இல்ல காவியா. நம்ம குடும்பத்துல நாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்பா அம்மா கூட ஒன்னா இருந்து ஒரு விசேஷத்தை கொண்டாடி பல வருஷம் ஆச்சு. கடைசியா ஒரு தடவை நான் அதை கண்ணால மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் நான் எனக்கு என்ன ஆனாலும் கவலையே இல்ல. இப்ப மட்டும் என்னக்கா, நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம். ஒரே இடத்துல தனித்தனியா தானே இருக்கும் மலரு. ரேவதி, அப்பா நான் சொல்றேன், இனிமே உனக்கு ஒன்றும் ஆகாது. ஆபரேஷன் பண்றது மட்டும் இல்ல, இன்னொரு தடவை நீ இதே போல கொலாப்ஸ் ஆனா அது உன் உயிருக்கே ஆபத்தா போயிடும்னு டாக்டர் சொல்றாருமா. ஆமா ரேவதி. அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணாலும் உன்னை காப்பாற்ற முடியாதாம்மா. ஆபரேஷன் முடிஞ்சு வந்து பல வருஷம் உயிரோட இருக்கணும்னு சத்தியமா எனக்கு ஆசை எல்லாம் இல்லப்பா. ஏய், இந்த கல்யாணம் எப்படியாவது நல்லபடியா முடியணும். இந்த கல்யாணம் நம்ம குடும்பத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறத நான் பாக்குறதுக்காக எனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பா நான் பாக்குறேன்ப்பா. ப்ளீஸ் பா, இத வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா. நல்ல விஷயத்த எப்ப சொன்னாலும் நீ ஏத்துக்க மாட்டியா? அப்பா இங்க பாருங்க, ஆபரேஷன் பண்ணா நான் பொழைச்சுக்குவேன்னு டாக்டர் சொன்னதை நீங்க நம்புறீங்கல்ல, அதே மாதிரி காவியோட கல்யாணம் முடியற வரைக்கும் எனக்கு ஒன்னும் ஆகாதுங்கறத நான் சொல்றதையும் நீங்க நம்பிதான் ஆகணும். நீயும் டாக்டர் ஒண்ணா? சுமார் ப்ளீஸ் டா அப்பா, ப்ளீஸ் பா, வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா, ப்ளீஸ் பா. ப்ளீஸ் பா. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நாளைக்கு சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? டாக்டர், நாளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். சோ வாட்?
போஸ்ட்போன் பண்ணிடலாமே. அதுக்கு இல்லை டாக்டர், நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே ஆப்ரேஷன் வச்சுக்கலான்னு என் பொண்ணு ஆசைப்படுறா. ஓகே, இதுக்கு மேல உங்க விருப்பம் தான். நாளைக்கு ஈவினிங்கே வந்து அட்மிட் ஆயிடுங்க. இன்னைக்கே கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டா சர்ஜன், ஸ்பெஷலிஸ்ட், அனஸ்தேசியா எல்லாரையும் நாளை கழிச்சு வர வச்சிடலாம். டாக்டர், பணம்லாம் ஆல்ரெடி நான் கட்டிட்டேன் டாக்டர். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிருங்க. ஓகே. டேய், நீ ஏன்டா பணத்தை கட்டின? ஏங்க, அது எவ்வளோன்னு பார்த்து ராஜாவுக்கு கொடுத்துருங்க. ரேவதி அக்கா, அமைதியா இரு ரேவதி. நீ எப்படி வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணிருக்கன்னு சொல்றியோ அதே மாதிரி தான் நானும். எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் 10 பைசா கூட வெளியே எடுத்தது கிடையாது. அக்கா, தங்கச்சி, தம்பின்னு கூட பிறந்தவங்களுக்கு நான் எதுவும் செய்யாத ரேவதி. டேய், போதும்டா, போதும். நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம? இல்ல ரேவதி, இனிமே எதுவும் பேசாத. எல்லா செலவையும் நான் தான் பண்ணுவேன். என்ன தடுக்காத சொல்லிட்டேன். இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ கண்டிப்பா எழுந்து வருவ. ரொம்ப கவனமா இருக்கணும். அட்மிட் ஆகுற வரைக்கும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம பாத்துக்கோங்க.